सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरय तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सताम् वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतुभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम्। मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। இறக்கும் தருவாய் வருகிறது. தன்னுடைய 10வது குழந்தையினுடைய பெயர் நாராயணன் என்று வைக்கப்பட்டுள்ள காரணத்தினாலே நாராயணா என்கின்ற நாமத்தை உச்சஸ்தாயில் இந்த குழந்தை விளையாடிக் கொண்டிருக்கிறது. வெகு தூரத்திலே அந்த குழந்தைக்கு எட்ட வேண்டும் என்பதற்காக இந்த குழந்தையை அழைப்பதாக நினைத்துக் கொண்டு தெரிந்தோ தெரியாமலோ பகவானுடைய நாமத்தை உச்சரித்து விட்டார். நாம் ரொம்ப விரிவாகவே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் அதனுடைய அழகான விசாரமானது முழுமையாக போய்கொண்டிருக்கிறது. நமக்கு என்ன சொல்ல வருகின்றது சாஸ்திரம் என்பதை நாம் முழுமையாக இந்த அஜாமிலோபாக்கியானத்தை முழுமையாக படித்ததற்கு பிறகுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மேலோட்டமாக நாம் பார்க்கின்ற நேரத்திலே இறக்கும் தருவாய் வருகின்ற நேரத்திலே மட்டும் இறைவனை ஸ்மரித்தால் போதும். மற்ற நேரத்தில் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் விளையாடி விட்டு போகலாம், வாழ்ந்து விட்டு போகலாம். மைக்கு கொஞ்சம் பரபராங்கிறது அட்ஜஸ்ட். ஹரி ஓம். கொஞ்சம் ஹரி ஓம். ஹரி ஓம். இல்ல ஒரு மாதிரி பரபராங்கிறது. ஹரி ஓம். 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 ஹரி ஓம்.
பேசுங்க. ஹரி ஓம். பரவாயில்ல. ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஒன்றும் பண்ணாதீங்க. ஓகே ஓகே. ஹரி ஓம். ஹரி ஓம். கடைசி நேரத்திலே நம்முடைய சிந்தனம் இறைவனிடத்திலே இருந்தால் போரும். இது நேரத்தில் எல்லாம் நாம் பிரவிற்த்தியிலேயே வாழ்ந்துவிட்டு போகலாம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டு விட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய சுகதுக்கங்களை எல்லாம் அனுபவித்து விட்டு இரக்கம் தருவாய் வரும் நேரத்திலே இறைவனை ஸ்மரித்தால் போரும் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு வந்தால் அதற்கு பதில் இங்கே ரொம்ப விரிவாக பேசப்படுகிறது. அதே போல தான் செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்தெல்லாம் பின்வாங்கியவன், அதமமான வாழ்க்கை வாழ்ந்தவன், இரக்கம் தருவாயிலே நாராயணனை அழைத்தானேயானால் அவனுக்கு சிரேஷ்டமான வாழ்க்கை கிடைத்து விடுமா? இப்ப நாங்களும் அந்த மாதிரி வாழ்ந்து விட்டு போகிறோமே, பாபகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு இறக்கும் தருவாயிலே நாங்கள் இறைவனை தொழுது கூப்பிட்டு போகிறோம். என்னால் உங்களுடைய சாஸ்திரம் அதைத்தானே சொல்லுகிறது. நாங்களும் அவ்வாறு வாழ்ந்து விட்டு போகிறோம். எல்லா பாதகமான காரியத்தையும் செய்துவிட்டு இரக்கம் தருவாய் வருகின்ற நேரத்தில் இறைவனை ஸ்மரிக்கிறோம். நாங்களும் புனிதமானவர்களாக ஆகிவிடுவோம் அல்லவா? அப்ப நாங்கள் செய்த கர்மத்தினுடைய பலனுக்கு எல்லாம் எங்களுக்கு எந்த லோகமும் கிடைக்காது, நேரடியாக முக்தி கிடைத்து விடும். ஒருவேளை இந்த மாதிரியான சிந்தனை இருந்தால் அதற்கும் பதில் இங்கே வருகிறது. மூன்றாவது, இறைவனுடைய நாமத்தை உச்சரிப்பதனாலேயே ஒருவன் மோட்சம் அடைவானா? அதுவே உனக்கு முக்தியை கொடுத்து விடுமா? அப்படி கொடுப்பதாக இருந்தால் எத்தனையோ டேப் ரெக்கார்டர்ஸ் இருக்கிறது, அவைகளுக்கெல்லாம் மோட்சம் கிடைத்திருக்க வேண்டும். எத்தனையோ பேர் தினந்தோறும் தன்னுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ தன்னுடைய குழந்தைகளுக்கோ பெயர் சொல்லி அழைக்கிறார்கள். அப்ப அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தையை கூப்பிடுவதனாலேயே, அந்த நாமத்தை சொல்லுவதனாலேயே முக்தி கிடைத்திருக்க வேண்டும். அப்போ இறைவனுடைய நாமத்தை உச்சரிப்பதனாலேயே ஒருவனுக்கு முக்தி கிடைத்து விடுமா? என்ன, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கவில்லை என்றால் நாம் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது. சாஸ்திரம் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்துகிறது, எதையுமே விட்டு வைக்கல. நம்ம அடுத்து சொல்லணும். ஏன்னா நெருடலான விஷயங்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இறைவனுடைய நாமத்தை உச்சரிப்பதனாலேயே ஒருவனுக்கு முக்தி கிடைக்கும் என்றால் எத்தனையோ முறை நாம் இறைவனுடைய நாமத்தை உச்சரிக்கிறோம் என்றால் பெயரை சொல்லி அழைக்கிறோம். கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி அழைக்கிறோம். நண்பனுடைய பெயரா இருக்கலாம், அப்பாவுடைய பெயரா இருக்கலாம், தன்னுடைய பையனுடைய பெயராக இருக்கலாம். முக்தி கிடைக்க வேண்டும் அல்லவா? இறைவனுடைய நாமத்தை உச்சரிப்பதனாலேயே
ஒருவனை இறைவன் ஆட்கொள்ள வருகிறானா? அடுத்த கேள்வி வருகிறது அல்லவா? இறைவனுடைய நாமத்தை உச்சரிப்பதனாலேயே ஒருவன் இறைவனா ஆட்கொள்ளப்படுகின்றானா? இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் இந்த உபாக்கியானத்திலே இந்த மனதிலே எழ வேண்டும். எழவில்லை என்றால் நாம் சிந்திக்கவில்லைன்னு அர்த்தம். ஏன்னா எப்பொழுதுமே புராணம் என்பது உள்ளுக்குள்ள ஆழ்ந்த தர்மத்தை மறைத்து வைத்திருக்கும். பக்தி ஞானம் என்று சொல்லக்கூடிய தர்மத்தை மறைச்சு வச்சிருக்கும். அது வெளியில காட்டவே காட்டா. மேலாக என்ன செய்கிறது என்றால், அந்த பக்தியையும் பக்தி தர்மம், ஞான தர்மம், இந்த இரண்டையும் உணர்த்துவதற்காக, நம்மை அதுல கொண்டு சேர்ப்பதற்காக கதை ரூபத்திலே உண்மையை சொல்ல வருகிறார். கதை நமக்கு ரொம்ப எளிமையானதாக இருப்பதை போல இருக்கிறது. அது சொல்ல வரக்கூடிய உபாயமாக இருந்தாலும் சரி, அது சொல்ல வரக்கூடிய கருத்தாக இருந்தாலும் சரி, அது நமக்கு சுட்டி காட்டக்கூடிய அறிவாக இருந்தாலும் சரி, கேட்பதற்கோ சிந்திப்பதற்கோ வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்துவதற்கோ ரொம்ப சுலபமாக இருப்பதை போல இருக்கும். அவ்வளவுதானே. இறக்கும் தருவாயிலை நாராயணன் சொல்லணும், அவ்வளவுதானே. சொல்லிட்டு போறோம். பண்ணு இப்ப எதுக்கு சொல்லணும்? அந்த கேள்வி வருகிறது அல்லவா? பாபிக்கு நாராயணான்னு சொன்னா அவனுக்கு முக்தி கிடைச்சிருமா? அப்ப நானும் பாபியா இருந்து போறேன், எதுக்கு புண்ணிய ஆத்மாவா இருக்கணும்? இந்த கேள்விகள் எல்லாம் அது உள்ளே மறைந்திருக்கிறது. இந்த கேள்விகள் எல்லாவற்றையும் எடுத்து தீர்க்கமாக ஆராய்ந்தால்தான் ஒரு தெளிவான ஞானம் கிடைக்கும், ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். அது கொடுக்கக்கூடிய அறிவும் அது காட்டக்கூடிய பாதையும் தான் நமக்கு சரியானதாக இருக்குமே தவிர, இல்லை என்றால் இந்த கதை ஒரு தவறான முன்னுதாரணத்தை மக்கள் மத்தியிலே காமித்துவிடும். அந்த வகையிலே யம தூதர்களுக்கும் விஷ்ணு தூதர்களுக்கும் இடையிலே ஒரு அழகான சம்வாதம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதையும் நாம் விரிவாகவே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் விஷ்ணு தூதர்கள் கேட்கிறார்கள் யம தூதர்களிடத்திலே, நாங்கள் எங்களுடைய தர்மத்தை செய்ய வந்திருக்கிறோம், அதை செய்ய விடுங்கள். அப்போ இவர்கள் கேட்கிறார்கள், தர்மம் என்பது எது? எப்படி நீங்கள் ஒருவனுக்கு தண்டனை கொடுக்கிறீர்கள்? எல்லோருக்கும் நீங்கள் தண்டனை கொடுக்கிறீர்களா, அல்லது இந்தந்த காரணத்திற்காக ஒருவனை நீங்கள் தண்டிக்கிறீர்களா? எப்படி நீங்கள் மரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள்? தர்மத்தை பற்றி எங்களுக்கு விரிவாக சொல்லுங்கள் என்று வரும்போது, ரொம்ப அழகாக நாம் கடந்த வாரமே ரொம்ப விரிவாக பார்த்தோம். வேதம்தான் அனைத்திற்கும் பிரமாணம். தர்மத்துக்கு பிரமாணம் வேதம். தர்மம் எங்கு பேசப்படுகிறது? வேதத்திடத்திலே பேசப்படுகிறது. வேதம் ஸ்வயம்பூ அப்படின்னு சொன்னார். அது தானாக தோன்றியது, யாராலும் தோற்றுவிக்கப்பட்டது அல்ல. மூன்றாவது, நாராயணனே தர்மம், தர்மமே நாராயணன். சோ நாம தர்மத்தை பிரிச்சு பார்க்க முடியாது. தர்மத்தையும் நாராயணனையும் பிரிச்சு பார்த்தோம் என்றால் நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம். நாராயணனே தர்மம், நாராயணனே நமக்கே பறை தருவான். ஆண்டாள் பிராட்டி சொல்கிறாள், தர்மம் நாராயணன் தான் தர்மம், தர்மம் தான் நாராயணன். அந்த நாராயணன்கிற தர்மத்தை அடைவதற்கு லௌகீகமாக நமக்கு தர்மங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு.
விதவிதமான கர்மங்கள், அது தர்மம்னு சொல்றோம். சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், ஸ்திரீ தர்மம், புருஷ, இதெல்லாம் எதற்குடான்னா இதெல்லாம் உபாயம், உபாய தர்மம். இது முக்கியம் அல்ல. இதை செய்யறதுனாலேயே நமக்கு எல்லாமே கிடைத்து விடுமா என்றால் ஒன்றும் கிடைக்காது. நம்ம இதை ரொம்ப சிரேஷ்டமா நினைத்து கொண்டு அடைய வேண்டிய முக்கிய தர்மமாக இருக்கக்கூடிய நாராயணனை மறந்துடுறோம். இது எப்படா இருக்குடாண்ணா? பிரயாணத்துக்கு தேவையான எல்லா சாமான்களையும் எடுத்து வைத்துக்கொண்டு, பிரயாண சீட்டையும் வைத்துக்கொண்டு, நாம் எந்த ரயில் மூலமாக போகிறோமோ அல்லது வான ஊர்தி வழியாக போகிறோமோ அல்லது கார் வழியாக போகிறோமோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். வாகனத்துல ஏற தயாராகவே இல்லை. என்ன பிரயோஜனம்? பயணச்சீட்டினாலோ நாம் தூக்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய துணிமணிகளாலோ செல்வங்களாலோ என்ன பிரயோஜனம்? அதே போலதான் பிரவருத்தி தர்மம், நிவர்த்தி தர்மம். பிரவருத்தி தர்மம் என்பது நிவர்த்தி தர்மத்திற்காக, மோட்சத்துக்காக பிரவருத்தி தர்மம். இது அடிப்படையா புரியல அப்படின்னா மீண்டும் மீண்டும் கர்ம வினைக்கு உட்பட்டு ஒரு ஜீவன் இந்த உலகத்திலே பிறக்கிறான், இறக்கிறான். பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவிலே ஒரு ஆயுளை ஏற்படுத்தி கொண்டு போகத்தை அனுபவிக்கிறான். இவன் தனக்கு அந்தந்த குணத்திற்கு ஏற்ப, சத்துவ குணத்துக்கு ஏற்ப இருந்தால் புண்ணிய காரியங்களை செய்து ஊர்துவ கதிக்கு போகிறான். ரஜோகுணத்தில் இருந்தால் விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு நிறைய கர்மங்களை எல்லாம் செய்து கர்ம வினைக்கு ஏற்ப அவன் இந்த லோகத்துக்குள்ளே வருகிறான், மர்த்திய லோகத்துக்கு வருகிறான். தமோ குணமாக இருந்தது சொன்னால் பாப்பம் நிறைய செய்து பாப்ப லோகத்துக்கு போகிறான். ஊர்துவகதி, மர்த்தியகதி, அதோகதி. யாரும் அகதியாக வருவதற்கு தயாராக இல்லை. அப்ப இவன் நாம என்ன நினைக்கிறோம்னா, இந்த பிறவிதான், முன்னாடியும் இதற்கு முன்னாடியும் பிறவி கிடையாது, இனிமேலும் பிறவி வரப்போவது இல்லை, இந்த பிறவிதான் உண்மை. அதனாலதான் நாம் என்ன பண்றோம், இந்த பிறவியில எல்லாவற்றையும் அனுபவித்து விட வேண்டும், எல்லாவற்றையும் பார்த்து விட வேண்டும், எல்லா காரியத்தையும் செய்து முடித்து விட வேண்டும். நமக்கு ஒன்று புரியவில்லை. போன பிறவியினுடைய நாம் செய்த கர்ம வினையினுடைய ஒரு சிறு துகளை அனுபவிக்கத்தான் இந்த பிறவியில ஒரு பாத்திரத்தை எடுத்து வந்திருக்கும். இது புரிஞ்சா மட்டும்தான், இதை ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கை அமைதியாகவும் இறைவனை நோக்கியும் போகுமே தவிர, இல்லைன்னா நமக்கு நாமே வேதனையை ஏற்படுத்தி கொள்கின்றோம், மனதிலே தாபத்தை ஏற்படுத்தி நமக்கு யாரும் எதிரி கிடையாது, நமக்கு நாமே எதிரியாக மாறிவிடுகிறோம். போன பிறவியினுடைய ஒரு சிறு துகள் பிராரப்தம் இந்த பிறவில அனுபவிக்கிறோம். அது புரியாத காரணத்தினாலேதான் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் சக்தியற்றதாக, தகுதியற்றதாக, அறிவு இல்லாததாக, தூய்மை இல்லாத மனமாக இருக்கின்ற காரணத்தினாலேதான் மனம் உண்மையை நோக்கி போவதற்கும் உண்மை அல்லாதவற்றிலிருந்து விலகுவதற்கும் மனம் தயாராக இல்லை. அதை இங்க சொல்றார் பாருங்கள். யதாஜ்ஞஸ்தமசாயுக்தா உபாஸ்தே வ்யக்தமேவஹி ந வேத பூர்வமபரம் நஷ்டஜன்ம ஸ்மிருதிஹி ததா. நஷ்டஜன்ம ஸ்மிருதிஹி.
ஜன்மானா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பிறப்பு. ஜன்ம ஸ்மிருதி என்றால் ஒவ்வொரு பிறவியினுடைய ஸ்மிருதி என்றால் நினைவாற்றல். நஷ்ட ஸ்மிருதி என்றால் நினைவாற்றலானது இல்லா தன்மை, அழிந்து போன தன்மை. எந்த எந்த நினைவாற்றல் போய்விட்டது? நஷ்ட ஜென்ம, கடந்து போன முன் பிறவியினுடைய ஜென்மங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வருவதே இல்லை. ஒருவேளை நமக்கு அது வந்ததுன்னா நினைச்சு பாருங்கள், அந்த முன் ஜென்ம கர்ம வினையினுடைய முன் ஜென்ம வாழ்க்கையானது நமக்கு இன்றைய நாள் நம்முடைய நினைவுக்கு வந்தால், இன்றைய நாள் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கலாம் அல்லது ரொம்ப கொடூரமானதாகவும் இருக்கலாம். அதனால்தான் பகவான் அதை மறைத்து வைத்திருக்கிறார். ஏன் மறைச்சு வச்சிருக்காருன்னா, இந்த பிறவியிலேயாவது நீ உன்னை உத்தாரணம் செய்து கொள்ளப்பா. பகூனிமே வியதீதானி ஜன்மானி, பகவான் சொல்ற, உனக்கும் எனக்கும் பகூனி ஜன்மானி வியதீதானி, எண்ணிலடங்காத பிறவிகள் உனக்கும் எனக்கும் கடந்து விட்டது. அர்ஜுனன் கேட்கிறான், உனக்கும் எனக்கும் பல பிறவிகள் கடந்து விட்டது என்றால் ஏன் நான் தெரியாமல் இருக்கேன்? பகவான் சொல்றார், தன் ஜென்மானி தவ சார்ஜுனா தானி அகம் வேத, நான் அவற்றை அறிவேன். சர்வாணி, எல்லாவற்றையும் நான் அறிவேன், நீ அதை அறிய மாட்டாய். தானியகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தபா, உன்னால் அதை அறிய முடியாது. வருகின்ற வந்து கொண்டிருக்கின்ற வரப்போகின்ற கர்மவினையினுடைய பலனை வைத்துக் கொண்டுதான் நம்மால் யூகிக்க முடியுமே தவிர, நம்மால் கடந்த நஷ்ட ஜன்மகா, கடந்து போன பிறவிகளுடைய அனுபவங்களை நம்மால் அறிய முடியாது. காரணம் அஜ்ஞஹா. பகவான் சொல்றார் கீதையில, அஜ்ஞஹா அஸ்ரத்ததானஹா சம்சயாத்மா வினஷ்யதி. அறியாமையோட கூடியவன், சந்தேகப்படக்கூடியவன், அதே போல நம்பிக்கை இல்லாதவனுக்கு வினஷ்யதி, அழிஞ்சே போறாங்கிறார். சோ நமக்கு இதன்பால் நம்பிக்கை இல்லை என்றால், நான் அஜ்ஞானியாக இருக்கிறேன், ஆகினாலே என்னுடைய முன்ஜென்மத்தினுடைய பிறவி தெரியவில்லை, அதனால் இந்த பிறவிலே நான் கஷ்டப்படுகிறேன் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்றால், நமக்கு அந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய நம்பிக்கை இல்லை என்றால், நஷ்யதிங்கிற அழிந்து போகிறோம், நம்மை நாமே அழித்துக் கொள்கின்றோம். ஏன் இவன் இந்த முடிவுக்கு வந்தான்? நஷ்ட ஜென்மத்தினுடைய ஸ்மிருதியானது இல்லாமல் போய் அஜ்ஞானியாக இருந்து கொண்டு இந்த பிறவியை ஏன் இவன் சத்தியம்னு நினைக்கின்றான்? வியக்தமேவ உபாஸ்தே, கண்ணுக்கு தெரியக்கூடிய வியக்தகா, தான் எதுடன் உறவாடி கொண்டிருக்கின்றோமோ அது சத்தியம்னு நினைக்கிறோம். என்ன என்ன ஆச்சரியம் பாருங்க. உறவாடி கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் சத்தியம், உறவாடி கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள் சத்தியம், உறவாடி கொண்டிருக்கக்கூடிய உணர்வுகள் சத்தியம், உறவாடி கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள் சத்தியம், உறவாடி கொண்டிருக்கக்கூடிய குணங்கள் சத்தியம், உறவாடி கொண்டிருக்கக்கூடிய ஜென்மம் சத்தியம். காரணம் வியக்தமேவ, அது கண்ணுக்கு தெரிகின்ற காரணத்தினாலே. கண்ணுக்கு தெரியக்கூடியவை வெறும் பாத்திரம்தான், அதை உள்ளிருந்து இயக்குவது கர்ம வாசனா. கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சரீரம்,
ஏன் இதை என்னால ஜீரணிக்க முடியல, ஏத்துக்க முடியலடான்னா, அது கண்ணுக்கு தெரியாம இருக்கு, அவ்வியக்தமா இருக்கு. அதனால்தான் மாயை பற்றி சொல்லும் போது அவ்வியக்த நாம்னி பரமேஷ சக்தி. விவேக சூடாமணில சொல்றார், மாயைக்கு அவர் கொடுக்கிற டெபினேஷனே அவ்வியக்த நாம்னி, அது தோன்றா நிலையிலே இருக்கக்கூடியவை. அவ்வியக்த நாம்னி பரமேஷ சக்தி. யாரானா பரமேஸ்வரனுடைய சக்தி. அப்ப கண்ணுக்கு தெரிகின்றவைதான் நம்மால் சத்தியம் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. யாரால்? அக்ஞஹா நஷ்ட ஜன்ம ஸ்மிருதி. தன்னுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய சிந்தனைகளில் அத்தனையும் இழந்தவனாய், ஞாபகம் இல்லாதவனாய், இந்த பிறவியில் அவன் எப்படி இருக்கான்? இந்த பிறவிதான் சத்தியம் என்று சொல்லிக்கொண்டு அஞ்ஞானியா வாழ்வதோடு மட்டுமல்லாமல் பூர்வ அபரம் ந வேத, முன்பு இருக்கக்கூடிய ஜென்மத்தை ந வேத அவன் அறிவது இல்லை, பின்னாடி வரப்போகின்ற ஜென்மத்தையும் ந வேத அவன் அறிவதில்லை. பூர்வம் அபரம், பூர்வம் முன்பு, அபரம் வரப்போகின்றவை. பூர்வ ஜென்மா அபரம் ஜென்ம ந வேத, முன்பிறவியும் எனக்கு தெரிவது இல்லை, முன்பிறவியில் நான் எப்படி இருந்தேன் தெரியாது. அதனால்தான் வாலி பரமாத்மாவால் ஞாபகப்படுத்தப்படுகிறார். நீ இந்திரன்பா, நீ எப்படி போய் ராவணனுக்கு சகாயம் செய்யலாம், எனக்கல்லவா சகாயம் செய்வேன் என்று சொல்லி வந்தாய். உன்னுடைய பூர்வ ஜென்மம் நான் அறிவேன், நீ இந்த சரீரத்துக்கு வந்த காரணத்தினால் என்னுடைய பூர்வ ஜென்மத்தை மறந்து விட்டாய், எனக்கு கொடுத்த வாக்கை மறந்து விட்டாய், பாவத்தையும் செய்ய ஆரம்பித்து விட்டாய். அப்போ உன்னை இந்த உலகத்தில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. பூர்வ ஜென்ம ந வேத அபரம் ஜென்ம ந வேத. அதெப்படி ஞாபகத்துக்கு வராதுறான்னா உதாரணம் கொடுக்கிறார். ஒரு உதாரணம் கொடுக்க வேண்டுமே, ஒரு பிரமாணம் கொடுக்க வேண்டுமே. யதா தமசா யுக்தஹ ததா யதா ததா. யார் ஒருவன் தமசிலே ஆழ்ந்து விட்டானோ, தமசா யுக்தஹ, யார் ஒருவன் ஆழ்ந்த உறக்கத்திலே ஐக்கியமாகி விட்டானோ, அப்பேற்பட்டவனுக்கு இரண்டு அவஸ்தைகளினுடைய அனுபவங்கள், சிந்தனைகள் எப்படி அவனுடைய அறிவுக்கு வருவது இல்லையோ, ஜாகிரத அவஸ்தா ஸ்வப்ன அவஸ்தா, இந்த இரண்டு அவஸ்தைகளுடைய சிந்தனமும் எப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடியவனுக்கு வருவது இல்லையோ, ததாயேவ அதே போல. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க பாருங்கள், இந்த ஸ்மிருதி என்பது நஷ்ட ஸ்மிருதியா மாறுகிறது, ஞாபகம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டா விழிப்பு நிலையினுடைய ஸ்மிருதியும் போய்விடுகிறது, ஆழ்ந்த கனவு நிலையினுடைய ஸ்மிருதியும் போய்விடுகிறது, ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டா. அதே போல ஆழ்ந்த தமசிலே இருக்கின்ற காரணத்தினாலே நம்முடைய பூர்வ ஜென்ம வாழ்க்கை முறை, வரப்போகின்ற ஜென்மத்தினுடைய வாழ்க்கை முறை நம் கண் முன்னாடி வருவதே இல்லை. அப்போ எதை வைத்துக்கொண்டு எது சத்தியம் என்று நான் நினைக்கிறேனோ அதை போஷாக்கு செய்வதிலும், அதை ஆராதிப்பதிலும், அதை வைத்துக்கொண்டு என்னென்னலாம் கர்மங்கள் செய்ய முடியுமோ அத்தனை கர்மங்களையும், என்னென்ன கர்ம வினைகளை அனுபவிக்க முடியுமோ அத்தனை வினைகளையும்
அழகாக அனுபவிக்கலாம் என்கின்ற முடிவுக்கு வந்து விடுகின்றோம். அப்போ இவன் என்ன பண்ணுகிறான்? ஸ்தூல சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் இந்த கர்த்தா தன்னுடைய கர்ம வாசனைக்கு ஏற்ப, மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கர்ம வாசனையும் கண்ணுக்கு தெரியாம இருக்கு. அந்த கர்ம வாசனை தான் கரணத்தையும் காரியத்தையும் உந்தி தள்ளுகிறது. அந்த கர்ம வாசனையில போய் இந்த கர்த்தா அபிமானம் கொள்ளும் போது கர்த்தா காரியத்தையும் கர்ணத்தையும் தன்னுடைய சாதனமாக வைத்துக் கொள்ள வேண்டியது போய் இந்த ரெண்டையும் வைத்துக்கொண்டு இந்த கர்த்தா என்ன செய்கிறான்? நிறைய கர்ம வினைகளை எல்லாம் சேர்த்துக் கொள்ள ஆரம்பிக்கிறான். வாசனையானது இந்த கர்த்தாவை உந்தி தள்ளி மீண்டும் மீண்டும் நம்மை பிரவൃத்தியிலேயே வைத்திருக்கிறது. பிரவൃத்தியினுடைய பலனாக இருக்கக்கூடிய புண்ணிய பாப வினையிலேயே நம்மை கொண்டு போய் தள்ளுகிறது. அதனால 3 விதமான கர்ம வினையை தொடர்ந்து சேர்த்து கொண்டே இருக்கின்றோம். இது எவ்வளவு அழகா வருத்தத்தோட சொல்றார் பாருங்கள். யமதூதர்கள் சொல்லுகிறார்கள் கிருஷ்ணதூதர்களிடத்திலே, நஹி கஷ்சித் க்ஷணமபி ஜாதோ திஷ்டத்ய கர்ம கிருத் காரியதே ஹ்யவசः கர்ம குணை ஸ்வபாவிகைர் பலாத். இந்த ஸ்லோகம் கீதையிலே அப்படியே பகவானால் எடுக்கப்பட்டிருக்கிறது. கர்ம வினைக்கு உட்பட்ட நான், கர்ம வினையின் மூலமாக தோன்றி வந்திருக்கக்கூடிய நான் பிரகிருதி வேலை செய்கின்ற நேரத்திலே நான் வேலை செய்யாமல் இருப்பேன் அல்லது என்னுடைய இஷ்டத்துக்கு வேலை செய்வேன் என்றால் இங்கே சொல்கிறார், நகி கஷ்சித் க்ஷணம் அபி ஜாது திஷ்டதி அகர்ம கிருத்து. அகர்மா கர்மம் இல்லாத நிலை. ஒரு ஜீவன் இந்த உலகத்திலே கர்மம் இல்லாமல் இருந்துவிட முடியுமா என்றால் முடியவே. ஒரு க்ஷணம் அபி, ஒரு க்ஷணப்பொழுது கூட வேலை செய்யாமல் இருந்துவிட முடியாது. பிரகிருதி நம்மை தொடர்ந்து தள்ளுகிறது. இதை துணை கொண்டு தள்ளுகிறது, கரணத்தையும் காரியத்தையும் துணை கொண்டு தள்ளுகிறது. யாரால் தள்ளப்படுகிறேன்? பிரகிருதி ஜைஹி குணைஹி. ரொம்ப அழகான சொல். பிரகிருதி ஜா, பிரகிருதி இடத்திலிருந்து தோன்றி இருக்கக்கூடிய வாசனா. பிரகிருத்தின 3 குணம். செயல்பாட்டுக்கு வராத நிலையிலே இருந்தால் அது பிரகிருதி. அது செயல்பாட்டுக்கு வர ஆரம்பித்து விட்டால் சத்துவ குணமாக, ரஜோ குணமாக, தமோ குணமாக 3ம் சேர்ந்ததாக அல்லது 2னுடைய கலவையாக அல்லது 1னுடைய செயல்பாட்டாக எப்பொழுது அது உருமாறி வருகிறதோ அப்போ அது பிரகிருதி இடத்திலிருந்து தோன்றியாச்சுன்னு அர்த்தம். பிரகிருதி ஜெய்ஹி, அப்போ அதுக்கு பேர் குணம்னு அர்த்தம். பிரகிருதி ஜாயத்தே தோன்றுவது. பிரகிருதி ஜம், பிரகிருதி இடத்திலிருந்து தோன்றி இருக்கக்கூடிய குணைஹி குணங்கள். இப்ப இந்த பிரகிருதி ஜெய்ஹி குணைஹி, இந்த குணங்கள் இடத்துல இப்ப என்ன இருக்குடான்னா சத்துவ குண வாசனா, ரஜோகுண வாசனா, தமோகுண வாசனா. சத்துவகுண வாசனா சாஸ்திரம், ரஜோகுண வாசனா லோகம், தமோகுண வாசனா தேகம். அப்ப எந்த வாசனையானது என்னிடத்திலே மேம்பாடு உடையதாக இருக்கோ அதற்கு ஏற்ப உண்டான லோகத்துக்கு இந்த பிரகிருதியானது என்ன செய்கிறது? ஜீவனை தள்ளுகிறது. இதன் துணை கொண்டு தள்ளுகிறது கரணம் காரியம்.
இந்த பிரகிருதி இடத்திலிருந்து தோன்றி இருக்கக்கூடிய வாசனைகள் என்னிடத்துல அழியாமல் இருக்கிற வரை அந்த வாசனைகள் தான் என்னை இயக்குமே தவிர நான் என்னுடைய சுதந்திரமான வாழ்க்கையை அங்கே வாழ முடியாது. ஆசைவனா பட்டுக்கலாம், ஆனால் பிரகிருதியானது மேலோங்கி இருக்கின்ற வரை அதை இங்க என்ன ஒரு அழகான சொல்ல வச்சு பயன்படுத்துறார் பாருங்கள். ஸ்வபாவிகைஹி, இதுதான் ஸ்வபாவம்னு சொல்றோம். பாவம் என்றாலே எண்ணுதல், பாவித்தல். ஸ்வபாவம் என்றால் தன்னுடைய எண்ணங்கள், என்னுடைய எண்ணம். இந்த என்னுடைய எண்ணம் எங்கிருந்து முடிவு பண்ணப்பட்டது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ண அலைகள் வருகின்றது அல்லவா? இந்த எண்ண அலைகள் எங்கிருந்து தீர்மானிக்கப்பட்டது? ஸ்வபாவிகைஹி, பூர்வ ஜன்ம முற்பிறவியினுடைய வாசனையினுடைய மேம்பாட்டின் காரணத்தினாலே. யாரும் தீர்மானிக்கல, யாரும் நம்மை நிர்பந்தப்படுத்தவில்லை. நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று யாரும் நம்மளை நிர்பந்தப்படுத்தல. நாமவே நமக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் அது அந்த வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுப்பதற்கு யாரு காரணமா இருந்தால் ஸ்வபாவிகைஹி, நம்முடைய முன் ஜென்மத்தினுடைய ஸ்வபாவம். ஸ்வபாவம் என்றால் வாசனா, 3 குணங்களால் தூண்டப்பட்டிருக்கக்கூடிய வாசனைகள் தான் ஸ்வபாவம். அந்த ஸ்வபாவத்தினுடைய வெளிப்பாடு தொடர்ந்து கரணத்தையும் காரியத்தையும் இயக்கிக் கொண்டே இருக்கும். கர்த்தாவே ஒரு க்ஷணப்பொழுதும் நகி திஷ்டதி அகர்மகிருத்து, அது ஒரு க்ஷணப்பொழுதும் கர்த்தாவை ஓய்வெடுக்க விடாது. இந்த குண தோஷம் என்னிடம் இருக்கிற வரைக்கும், ஸ்வபாவம் என்னிடம் அழியாமல் இருக்கிற வரைக்கும் அது என்ன செய்கிறது? குணைஹி, 3 குணத்திடத்திலே எந்த குணமானது வாசனை நிறைந்ததாக மேலோங்கி இருக்கின்றதோ அந்த குணத்தை தூண்டிவிட்டு, அந்த குண வாசனையை தூண்டிவிட்டு அதுல விருப்பு வெறுப்பை ஏற்படுத்தி குணைஹி பலாத், அந்த குணத்தினுடைய பலத்தின் காரணத்தினால் பலவந்தமாக நாம் இழுக்கப்பட்டு அந்த குணத்தினுடைய விருப்பு வெறுப்புக்கு ஈர்க்கப்பட்டு பலத்தின் காரணத்தினாலே, உந்து சக்தியின் காரணத்தினாலே அவசஹா, நம் வசத்திலே இருக்க வேண்டியது போய் பிரகிருத்தியினுடைய குணவசத்துக்குள்ளே போய் நான் அழுந்தி, இந்த கர்த்தாவானவன் அழுந்தி கர்ம காரியம் கர்ம குருதே, காரியத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய நிலையை இந்த பிரகிருதியானது கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறது. நான் வேலை செய்ய வேண்டாம்னு ஓய்வெடுக்கலாம்னு சொன்னா கூட என்னை ஒரு க்ஷணப்பொழுதும் வேலை செய்யாமல் விடுவது இல்லை. தொடர்ந்து என்னை காரியத்திலே கொண்டு போய் தள்ளுகிறது. யாரை? தேஹி,
தேகத்தில் வசிக்கக்கூடிய இந்த கர்த்தாவை, அபிமானியை, பிரகிருதியுடன் கூடியிருக்கக்கூடிய அபிமானியை, ஆத்மாவை அல்ல. கர்த்தாவிடத்திலே அபிமானம் கொண்டால் அப்போ அவன் அந்த அந்த ஜீவனை இங்க தேகிங்கிறார். தேகத்தில் வசிக்கக்கூடியவனை கர்மத்திடத்திலே கொண்டு போய் தொடர்ந்து தள்ளுகிறது. தன் சுதந்திரத்தை இழந்தவனாய், சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய சக்தியிடத்திலே வசப்பட்டவனாய், அதில் இருக்கக்கூடிய குணத்திடத்திலே விருப்பு கொண்டு, அந்த குணங்களானது பலவந்தமாக ஒரு ஜீவனை இழுத்து கொண்டு போய் காரியம் கர்ம விதவிதமான கர்மத்திடத்திலே கொண்டு போய் இந்த சரீரத்தை தள்ளி இதனுடைய வெளிப்பாடு என்ன? ஊர்துவகதியோ, மத்தியம கதியோ, அதம கதியோ, தொடர்ந்து ஒரு ஜீவன் பிறப்பெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றான். அந்த வாசனை என்பது, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய வாசனை என்பதுதான் சுவாபாவிகம். பாருங்கள், அவரவர்களுடைய சுவாவத்திற்கு ஏற்ப அவரவர்கள் வீட்லையும் சரி, தனிப்பட்ட நிலையும் சரி, வெளியிலும் சரி, ஒரு நாட்டத்தை வைக்கிறோம். இப்போ நமக்கே உதாரணம் கொடுப்போமே, சுவாபாவிகத்துக்கு. மனது ரொம்ப பதற்றமா இருக்கு, அமைதி இல்லாமல் இருக்கு. மனதுக்கு அமைதி வேணும், பதற்றம் குறையணும், பயம் இல்லாமல் போகணும். வீட்டுக்குள்ளதான் இருக்கும், எல்லாம் இருக்கு வீட்டுக்குள்ள. நாம் சேர்த்த அத்தனை செல்வங்களும் நம்மோட இருக்கு. ஆனா இருந்தும் மனதிலே பதற்றம், பயம், கவலை, வருத்தம், சோகம் இதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த ஜீவனுக்கு மருந்து தேவை, ஔஷதம் தேவை. மனம் அமைதியாக ஆகணும், குதூகலமா ஆகணும், பலம் பொருந்திய மனமா ஆகணும், ஆரோக்கியமா மனமா இருக்கணும், வெறுப்பு இல்லாத மனமா இருக்கணும், கவலை இல்லாத மனமா இருக்கணும். அப்ப இந்த இதுக்கு மருந்து தேவைப்படுறது இந்த மனதுக்கு. இதனுடைய சுவாபாவிகம் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்பதான் இந்த மனதுக்கு. இந்த மனம் 3 பேருக்குமே இருக்கும். சத்துவகுணம் பொருந்தியவனுக்கும் இருக்கிறது, ரஜோகுணம் பொருந்தியவனுக்கும் இருக்கும், தமோகுணம் பொருந்தியவனுக்கும் இருக்கும். இந்த 3 குணம் படைத்தவர்களுக்கும் இந்த அனுபவம் பொதுவாக இருக்கு. மனதில் இருக்கக்கூடிய பதற்றம், கவலை. நீங்க நினைக்க கூடாது இவனுக்கு மட்டும்தான் இருக்கு, எல்லாருக்கும் மட்டும். இந்த 3 குணங்கள் இருந்தாலே இந்த சலனம் எல்லாம் இருக்கும். அவர்களுடைய சுவாபாவிகத்துக்கு ஏற்ப இந்த மனதனுடைய வலிக்கு மருந்தை தேடுகிறோம். ஒருவேளை நான் சாத்வீகமான நிலையிலே இருக்கேன்னு வச்சுப்போமே, அப்போ இந்த மனதுக்கு மருந்து கொடுக்கணும். இப்போ மருந்து தேவைப்படுகிறது. மனதில் இந்த குணமே இல்லை என்றால் எனக்கு எந்த மாத்திரையும் தேவையில்லை, இல்லையா? நான் எதையும் நாட வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன் நான் நாடுகிறேன் அப்படின்னு சொன்னாலே, என்னுடைய மனதுல சுவாபாவிகமாக இந்த குணங்கள் அதனுடைய வசத்துல இப்ப நான் இருக்கேன். அது என்னை இப்போ ஆட்கொண்டிருக்கிறது, அதை என்ன பிடிச்சி தள்ளிக்கிறது. அப்போ நான் நிம்மதி இல்லாம இருக்கேன். அப்போ நான் சுவாபாவிகமாக சாத்வீகமான நிலையில இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? பாடல் கேட்கலாமா, தவம் இயற்றலாமா, ஜபம் செய்யலாமா, சத்சங்கத்துக்கு போகலாமா, யோகா அபியாசம் செய்யலாமா, பகவானுக்கு பூஜை செய்யலாமா, ஆலயம் தொழ போலாமா, நல்ல விஷயங்களை கேட்கலாமா, நல்ல புஸ்தகத்தை படிக்கலாமா? இதெல்லாம் சாத்வீகமான சுவாபாவிகம் இருக்கக்கூடிய ஜீவன் தன்னுடைய மனதுக்கு மருந்தை தேடுகிறது.
இப்போ மனதுல இந்த சுவாபாவிக தன்மை இல்லைன்னு வச்சுப்போமே, மனதுல வலியே இல்லை என்றால் நான் எதுக்கு இதெல்லாம் தேடணும்? மருந்து தேவையில்லையே. வியாதி வந்தாலும் மருந்து. அப்போ எப்பொழுதெல்லாம் இந்த சாத்வீக சுவாபாவிகத்துல ஒருவன் இருக்கிறானோ, எப்பெல்லாம் மனதுல இந்த அதிர் வருகிறதோ உடனே அதை பிடிச்சுக்கிறோம். அது கொடுக்கக்கூடிய சுகமானது கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு மனதில் இருக்கக்கூடிய வலியை போக்கும் போது அப்பா நல்லா இருக்கப்பா, சந்தோஷமா இருக்குப்பான்னு சொல்லிக்கிறோம். எது வரைக்கும் அந்த சந்தோஷம் இருக்குடா, நான் அந்த மருந்து வேலை செய்கின்ற வரை மனதுக்கு கொஞ்சம் இதமா இருக்கு. மறுபடியும் இந்த சுவாபாவிகமானது வந்து அழுத்தம் போது மறுபடியும் அதே மருந்தை மனம் நாடி. ஒருவேளை சுவாபாவிக சத்துவ குணம் இருந்தா, இல்லைன்னா வேற ரஜோகுணம் வந்துட்டா வேற மாத்திரை சாப்பிட தேட ஆரம்பிச்சிரும். இப்பேற்பட்டவர்களுக்கு இதுதான் மருந்து, இதுதான் வாழ்க்கை முறை அப்படின்னு நினைச்சு என்ன பண்றோம்? அதை நோக்கியே நம்மை கொண்டு தள்ளுவது யாரு? நாம் அல்ல, நம்முடைய சுவாபாவிகம். அதனுடைய வசத்துல நான் இருக்கிறதுனால என்னால அந்த கர்மத்தை செய்யாம இருக்க முடியாது. தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருப்பேன். ஏன்னா அதனுடைய வசத்துலவா இருக்கேன். அது என்னை பலவந்தமாக பிடித்து தள்ளுகிறது. இப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? சும்மா இருன்னு சொல்றாரு. சும்மா இருப்பதான் அவனுடைய சுரூபம். சும்மா இரு. அது எப்படி சும்மா இருக்கிறது? அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. அப்ப என்ன பண்றது? சுவாபாவிகத்துக்கு ஏற்ப அதனுடைய வசத்துக்கு ஏற்ப நீ கர்மத்தை பண்ணிட்டே இருக்கு. பிறவிதோறும் 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 தொடர்ந்து இந்த காரியங்கள். அதனால்தான் குருதே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் அதவா தானம் ஞான விஹீன சர்வ மதேன. எவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு 4 அடியில சுருக்கி சொல்லிட்டார் பாருங்கள் ஆதிசங்கர பகவத் பாதா. பஜத்தின முக்திம் ஜென்மசதேன. இந்த 3 குணத்துக்கு ஏற்ப உண்டான கர்மத்தையும் சொல்லிட்டார், அது கொடுக்கக்கூடிய அனுபவத்தையும் சொல்லிட்டார். இதனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் வராதுன்னு சொல்லிட்டார். நடுவுல 3வது வரி ரொம்ப முக்கியம். ஞான விஹீன சர்வ மதேன பஜதின முக்திம் ஜென்மசதேன. சதேன ஜென்மம், 100 பிறவிகள் எடுத்தாலும் பஜதின முக்திம், முக்திம்ன பஜதி, மோட்சமானது கிடைக்காத. யாருக்கு? குருதே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் அதவா தானம். அப்போ மனதுக்கு இந்த விஷய வாசனைகள் கொடுக்கக்கூடிய மருந்து கொஞ்ச நேரத்திற்கு ஔஷதமா இருக்கு. குலசேகர ஆழ்வார் சொல்றார், உனக்கு நான் அழகான சிகிச்சை தருகிறேன். இந்த சிகிச்சையை நீ மேற்கொண்டால் உனக்கு அதன் பிறகு வியாதியே இல்லாமல் நீ முக்தி அடைந்து விடுவாய். ஜென்மம் மரணம் என்று சொல்லக்கூடிய இந்த சம்சார சாகரத்திலிருந்து உனக்கு மோட்சம் என்பது கிடைக்கும்ப்பா. உனக்கு நல்ல ஒரு சிகிச்சையை சொல்றேன் கேள் அப்படின்னு முகுந்த மாலையில அவர் சொல்றார். ரஜோகுணத்துல நான் இருந்தால் மனதுக்கு மருந்து தேவைப்படுகிறது. அப்ப என்ன பண்ணுவது? நிறைய கர்மத்தை இழுத்து போட்டு செய்யும். விருப்பு வெறுப்போட கூடிய கர்மங்களை விதவிதமா செய்வதன் மூலமாக மனதுக்கு கொஞ்ச நேரம் ஔஷதம் கிடைத்ததை போல இருக்கிறது. விதவிதமான விஷயங்களை அனுபவித்தால், விதவிதமான விஷயங்களை பார்த்தால் மனதுக்கு கொஞ்சம் ரம்யமா இருப்பதை போல, கொஞ்ச நேரம் மனதுக்கு மருந்து கிடைச்சதை போல நினைக்கிறோம். மனதுக்கு அந்த மருந்து கிடைச்ச உடனே அப்பா ஏதோ பெருசா நம்ம சாதித்த மாதிரி ஒரு நினைப்பு வருகிறது. பையனுக்கு அதை செய்து முடித்து விட்டேன், பொண்ணுக்கு இதை செய்து முடித்து விட்டேன், எல்லோருக்கும் எல்லா கடமைகளும் செய்யப்பட்டு விட்டது, இனிமேல் இந்த கடமைகள் மட்டும்தான் இருக்கிறது, இதெல்லாம் நான் செய்து முடித்து விட்டேன் என்றால் என் வாழ்க்கையை நான் பெரிய ஜென்ம சாபல்யம் அடைந்தேன். இதெல்லாம் ரஜோகுணத்தினுடைய உந்து சக்தி. தமோகுணம் கேட்கவே வேண்டாம். இப்ப இந்த மருந்துகள் எதுவும், நான் கொடுக்கக்கூடிய இந்த மருந்துகள் எதுவும் ஆத்ம லாபத்திற்கு பிரயோஜனமா என்றால்
அது என்னிடத்திலே எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. காரணம் என்ன? ஸ்வபாவிகைஹி குணைஹி அவசஹா பலாத். ஸ்வபாவிகமாக முன் ஜென்மத்திலே இருக்கக்கூடிய வாசனை, அந்த வாசனையினுடைய தன்மை மனதிலே சூக்ஷ்ம சரீரத்திலும் ஸ்தூல சரீரத்திலும் பதிவாகி அது திரும்ப திரும்ப மனிதனை கொண்டு போய் உலகத்திடத்திலே தள்ளி கர்ம வாசனைகளை மீண்டும் மீண்டும் சேர்ப்பதற்கு தள்ளுகிறதே தவிர அது ஒரு காலத்திலும் ஜீவனை விடுவிப்பது இல்லை. அதனுடைய வசத்துல இருக்கும். அந்த கர்ம வாசனை என்பது கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருக்கிறது. எப்படி ஒரு மலருக்குள்ளே மகரந்தமானது கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருக்கிறதோ, அதே போல கர்ம வாசனைகள் 3 குணத்திடத்திலே மறைந்து கொண்டு அந்த 3 குணத்திடத்திலே அபிமானம் கொண்ட கர்த்தாவை குணத்தினிடத்திலே விருப்பு வெறுப்பை ஏற்படுத்தி மீண்டும் மீண்டும் அதனுடைய பலத்தினாலே காரியம் கர்ம தேகி மீண்டும் மீண்டும். அப்ப இந்த ஜீவனுக்கு இந்த கர்ம வினையிலிருந்து விடுதலை என்பது என்ன? எப்பொழுது இவன் விடுதலை அடைவான்? இந்த வாசனைகள் 3 அழியணும். ஏன்னா அந்த 3 வாசனைகளையும் பிடித்து வைத்துக் கொண்டிருப்பதே கர்த்தா. இந்த கர்த்தா அழியணும். கர்த்தா அழிந்தால் வாசனைகள் அழியும். பிரகிருதி இருக்கும், தூய்மையான பிரகிருதியா இருக்கும். கர்த்தா இருக்கிறவரை, வாசனை இருக்கிறவரை பிரகிருதி மலினப்பட்டிருக்கும். இந்த கர்த்தா அழிவதற்கு என்னதான் வழி? வாசனை அழிவதற்கு என்னதான் வழி? அதுதான் திரும்ப 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 சாஸ்திரம் நமக்கு சொல்லக்கூடிய 2 உபாயம். வேற உபாயமே கிடையாது. இந்த கர்த்தாவும் வாசனையும் அழியணும். எப்படி அழிப்பது? எதன் துணை கொண்டு அழிப்பது? இங்கே விதவிதமான செயல்பாடுகளை பெருக்கிக் கொண்டே போவதனாலே அழியுமான ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்ப நேரடியான சாதனம் என்ன? கர்த்தா அழிவதற்கும் வாசனைகள் அழிவதற்கும் நேரடியான சாதனம் என்ன? வாசனை முழுமையாக அழிவதற்குத்தான் பக்தி என்கின்ற சாதனம். பக்தி எதற்குடானா? வாசனைகள் முழுமையாக, இந்த 3 வாசனைகளும் அழியணும். இந்த 3 வாசனைகளும் இருக்கிற வரைக்கும் கர்த்தாவை சும்மா இருக்க விடாது. இந்த 3 வாசனைகளும் அழியணும். அதனால்தான் நீங்கள் பாருங்கள், தீபாவளி காலத்துல வெடி வெடிக்கிறதுனுடைய நோக்கமே அதுதான். வாசனா ரூபமாக இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய மருந்து அது கண்ணுக்கு தெரியல. இப்ப அந்த மருந்தானது அப்படியே இருக்கு, திரியினுடைய தொடர்பு இல்லாமல் அப்படியே இருக்கு, அக்னியினுடைய தொடர்பு இல்லாமல் அப்படியே இருக்கு. அந்த வாசனை அப்படியே இருக்கும், அதுல ஒரு மாற்றமும் இருக்காது. இப்ப இந்த வாசனை முழுமையாக அழியணும். நான் என்ன பண்ணலாம்?
அந்த மருந்துக்கு மேலே ஒரு அழகான அட்டை பேப்பரை சுற்றி, அதற்கு மேலே அழகான ஒரு கலர் பேப்பரை சுற்றி, அதற்கு மேலே ஒரு அழகான சித்திரம் கொண்டிருக்கக்கூடிய லக்ஷ்மி வெடின்னு சொல்றோம். ஒரு லக்ஷ்மி போட்டோ இருக்கும், விஷ்ணு வெடி, விஷ்ணு போட்டோ இருக்கும். அதுக்கு ஒரு பெயர் கொடுத்து, அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து, திரியை வேற வச்சிடுறோம். இப்ப இந்த திரியும் மருந்தும் தொடர்போட கூடியிருக்கு. இப்ப இந்த திரியில அக்னியை நான் தொட்டால், அக்னியை நான் நினைத்தால், அந்த திரி என்ன பண்ணுகிறது? தன்னை அழித்து கொண்டே போய் வாசனை இடத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. அப்போ இந்த வாசனை முழுமையாக வெடிக்க ஆரம்பிக்கிறது, காணாமல் போய்விடுகிறது வாசனா. அதே போலதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய 3 சரீரத்தினுடைய வாசனைகள் முழுமையாக அழிக்கப்பட வேண்டும். அதற்கு நமக்கு இருக்கக்கூடிய உபாயம், முதல் உபாயம் பக்தி. இரண்டாவது உபாயம் ஞானம். இந்த 2 சாதனங்களை தவிர வேற எந்த சாதனமும் சாஸ்திரத்திடத்திலே இல்லை, ஞானிகளிடத்திலும் இல்லை. நமக்கு இது புரிஞ்சுதுன்னா பக்தியும் ஞானமும் தான் சாதனம் என்று புரிந்தால் நாம ஆன்மீக பாதையில வேகமா போக ஆரம்பிச்சிருவோம். இல்லை அப்படின்னா அது பெரும் தடை நமக்கு. இங்க அதை சொல்றார் பாருங்கள். யமதூதர்கள் விஷ்ணு தூதரத்திலே சொல்கிறார்கள், இந்த பிரகிருதி ஸ்வபாவிகமானது அதனுடைய வசத்திலே நம்மை வைத்துக்கொண்டு ஜீவனை பலவந்தமாக காரியத்திடத்திலே கொண்டு போய் தள்ளுகிறது என்றால், இந்த ஜீவன் அந்த காரியத்திடத்திலிருந்து விடுபடுவதற்கு என்னதான் வழி? ஏஷ பிரகிருதி சங்கேன புருஷஸ்ய விபர்யயः ஆசேத் ச ஏவன சிராத் ஈஷ சங்காத் விலேயதே. 2 விதமான சங்கம், சேர்க்கை. ஒரு சங்கமானது என்னை சுவாபாவிகத்திலேயே வைத்திருக்கும், இன்னொரு சங்கம் என்னை சுவாபாவிகத்திலிருந்து விடுவிக்கிறது. அது என்ன சங்கம்? எந்த சங்கத்தை நான் நாடினால் என்னுடைய எல்லா சங்கமும் போகும்? சாயங்காலம் வாருங்களேன், விரிவாக பார்க்கலாம் சொல்றார். சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.